ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான சோயா தக்காளி தொக்கு தாங்க பார்க்க போறோம். வீட்ல இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எது செஞ்சாலும் இந்த சோயா தக்காளி தொக்கை செஞ்சு பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. செய்யறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த சோயா தக்காளி தொக்கை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நான் 1 கப் அளவுக்கு சோயாவை சுடு தண்ணியில சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தண்ணியே இல்லாம இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. சோயால 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். இப்ப உப்பு மிளகாய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. இருக்கட்டும். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம பரட்டி வச்சிருக்கிற சோயாவை ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு சோயாவை நல்லா வறுத்துக்கலாங்க. ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க. இந்த மாதிரி உப்பு காரம் எல்லாம் சேர்த்துட்டு சோயாவை நம்ம வறுத்து எடுக்கும் போது தொக்கோட சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது நல்ல ஜூசியாவும் சாப்பிட நல்லா டேஸ்டாவும் இருக்கும். இப்ப பாருங்க, சோயாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வெளியே எடுத்துடலாம். இப்ப சோயாவை நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன், வெளியே எடுத்துட்டேன். இப்ப அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சின்னதா ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்குல அரிஞ்சு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா பாதியா வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதோடவே 2 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகறதுக்காக ஒரு 2 செகண்ட் அப்படியே மூடி வச்சிருவோம். பாருங்க, தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் கரம் மசால் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி பவுடருங்கிறனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். நீங்க நார்மலான மிளகாத்தூள் சேர்க்கிற மாதிரி இருந்தா 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பொடி எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதோடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டு உப்பு தேவைப்பட்டா செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சோயாலையும் உப்பு சேர்த்து வதக்கி இருக்கோம். வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. நமக்கு தொக்கு ரெடி ஆகி வரட்டும். அவ்வளவுதான். இப்ப நம்ம தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம தொக்கோடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க மீல் மேக்கருக்கு பதிலா மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லனா முட்டை கூட சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். மீல் மேக்கரையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து மூடி வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, நான் ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிருந்தேன். அவ்வளவுதான், நம்மளோட சோயா தக்காளி தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான சோயா தக்காளி தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். அந்த தக்காளியோட புளிப்பு பிளேவரோட சோயாவை சாப்பிடும் போது அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. சப்பாத்தியோடவும் சாதத்தோடவும் இட்லி தோசைக்கும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வருவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.